ஹாய், நான் ரதி. கதைகள் கேட்க பிடிக்குமா? இன்று நான் சொல்லப் போகும் கதை சாதாரண கதை இல்ல. ஒரே மாதிரி பிறந்த ரெண்டு கிளிகள். ஆனா அவங்க வாழ்க்கை முற்றிலும் வேறுபட்டது. ஏன் இவ்ளோ வித்தியாசம் வந்துச்சு தெரியுமா? அந்த ஆன்சர் தான் இந்த கதை. ரெடியா இருக்கீங்களா? அப்போ சரி, வாங்க கதைக்குள்ள போகலாம். அதிகாலை நேரம். முழுக்க மங்கலான பனி சூழ்ந்த ஒரு அடர்ந்த காடு. சூரியன் இன்னும் முழுவதும் எழவில்லை. ஆனா அவன் ஒளி மர இலைகள் வழியாக மெதுவாக ஊடுருவிக் கொண்டு வந்தது. அந்த காட்டில் ஒரு விதமான அமைதி. காற்று கூட மெதுவாக மட்டுமே வீசுகிறது. ஆனால் அந்த அமைதியை உடைத்து ஒரு மனிதன் அந்த காட்டுக்குள் நுழைந்தான். அவன் ஒரு சாதாரண மனிதன் இல்லை, அவன் ஒரு வேட்டைக்காரன். அவன் கண்கள் சுற்றித் திரிந்து வேட்டையை தேடிக் கொண்டிருந்தது. அந்த நேரத்தில் ஒரு பெரிய மரத்தின் மேல் ஒரு சின்ன கிளிக்கூடு. அதனுள்ளே 2 சிறிய கிளிக்குஞ்சுகள். அதுக்கு இன்னும் பறக்கக்கூட தெரியாது. அந்த காட்சி வேட்டைக்காரனின் கண்களில் பட்டதும் அவன் முகத்தில் ஒரு சிரிப்பு. இது நல்ல வாய்ப்பு. அவன் மெதுவாக மரத்தில் ஏற ஆரம்பித்தான். ஒவ்வொரு கிளையையும் பிடித்து சற்றும் சத்தமில்லாமல் இறுதியாக அந்த கூடிற்கு அருகில் சென்றான். அவன் கையை நீட்டி 2 கிளிக்குஞ்சுகளையும் எடுத்தான். அவை பயந்து சிறிய சத்தம் போட்டன. அவன் கீழே இறங்கிக் கொண்டிருந்த போது திடீரென்று ஒரு கிளி அவன் கையிலிருந்து நழுவி மெதுவாக காற்றில் சுழன்று கீழே விழுந்தது. அந்த நேரத்தில் அந்த பாதையில் ஒரு முனிவர் நடந்து கொண்டிருந்தார். அந்த கிளி அவரின் காலடியில் விழுந்தது. முனிவர் திடுக்கிட்டு பார்த்தார். அந்த சின்ன உயிர் நடுங்கிக் கொண்டிருந்தது. அவர் மெதுவாக அதை தூக்கி தன் கைகளில் வைத்தார். பயப்படாதே. அவர் அதை அன்புடன் தன் ஆசிரமத்திற்கு கொண்டு சென்றார். இதற்கிடையில் வேட்டைக்காரன் மற்றொரு கிளியை தன் குடிசைக்கு கொண்டு போய் ஒரு சிறிய இரும்பு கூண்டில் அடைத்தான். அங்கு வாழ்க்கை எப்படி இருந்தது தெரியுமா? ஒவ்வொரு நாளும் கத்தல், கோபம், சண்டை. வேட்டைக்காரன் மற்றவர்களிடம் சண்டை போட்டுக்கொண்டே இருப்பான். அடிச்சுவிடு, பிடிச்சுக்கட்டு, கொன்றுவிடு, இந்த மாதிரி வார்த்தைகள் தினமும். அந்த சின்ன கிளி இது எல்லாம் பார்த்து கேட்டுக்கொண்டு அதே மாதிரி பேச கற்றுக்கொண்டது. அதன் மனசு அந்த சூழலால் மெதுவாக மாற்றப்பட்டது. ஆனால் முனிவரின் ஆசிரமத்தில் இருந்த கிளி முழுக்க வேற மாதிரி வாழ்க்கை. அங்கு அமைதி, மந்திர ஓசை, இனிமையான சொற்கள், அன்பு, அமைதி, வரவேற்பு. முனிவர் தினமும் அதோடு பேசுவார். அதையும் அன்போடு வளர்த்தார். அந்த கிளியும் அதே மாதிரி நல்ல வார்த்தைகளை கற்றுக்கொண்டது. அதன் மனசு அமைதியாக மாறியது. இப்படி ஆண்டுகள் கடந்து போனது. 2 கிளிகளும் பெரியதாக வளர்ந்தது. ஆனா அவைகளின் மனசு மட்டும் முழுக்க வேறுபட்டது. ஒரு நாள் அந்த நாட்டின் மன்னன் அதே காட்டில் வேட்டைக்காக வந்தார். அவருடன் பல வீரர்கள், குதிரைகள். மன்னன் அந்த வேடனின் குடிசை அருகே வந்தவுடன் கூண்டிலிருந்த கிளி அவர்களை பார்த்ததும் உடனே கத்த ஆரம்பித்தது. ஏய் வேட்டைக்காரனே, குதிரையில வந்துட்டாங்க, பிடிச்சு அடிச்சு கொன்றுவிடு. அந்த வார்த்தைகள் மன்னனின் காதில் விழுந்ததும் அவர் அதிர்ச்சி அடைந்தார். இது என்ன மாதிரி கிளி? அவர் மனதில் ஒரு பயம். அவர் உடனே அந்த இடத்தை விட்டு விலகினார். சில நேரம் கழித்து அவர் காட்டின் மற்றொரு பக்கம் சென்றார். அங்கு ஒரு அமைதியான ஆசிரமம். பறவைகள் இனிமையாக பாடுகிறது. காற்று மெதுவாக வீசுகிறது. ஒரு நல்ல உணர்வு. அங்கு ஆசிரமத்திலிருந்த கிளி மன்னனை பார்த்ததும் மெதுவாக, இனிமையாக, வருக மன்னா, உள்ளே வாருங்கள். உங்களுக்கும் உங்கள் தோழர்களுக்கும் வணக்கங்கள். இங்கே ஓய்வெடுத்துக் கொள்ளுங்கள். உங்களுக்கு பழங்களும் உணவும் வழங்கப்படும். மன்னன் அதிர்ச்சியில் உறைந்தார். இது எப்படி சாத்தியம்? அவர் கேட்டார். கிளியே, இன்று காலை நான் பார்த்த இன்னொரு கிளி மிகவும் கொடூரமாக பேசியது. ஆனா நீ இவ்வளவு அன்போட பேசுற. 2 கிளிகளும் ஒரே மாதிரிதான். அப்போ இவ்வளவு வித்தியாசம் எப்படி? அந்த கிளி மெதுவாக சிரித்தது. மன்னா, அது என் சகோதரன்தான். அவன் வேட்டைக்காரன் கையில் வளர்ந்தான். அவன் கேட்ட வார்த்தைகள் அதுதான். நான் முனிவரிடம் வளர்ந்தேன். அன்பு, அமைதி, நல்ல சொற்கள், அதுவே நான் கற்றது.
அந்த வார்த்தைகள் மன்னனின் மனதில் ஆழமாக பதிந்தது. அவர் உணர்ந்தார், ஒரு உயிரின் இயல்பு அது வளர்ந்த சூழலால் தான் உருவாகிறது. இந்த கதை ஒரு கிளிக்கதை மாதிரி தோணலாம், ஆனா இது நம்ம வாழ்க்கை, நம்ம சுற்றுல இருக்கிறவங்க, நம்ம கேக்குற வார்த்தைகள், நம்ம வாழ்ற சூழல், அதுதான் நம்ம யாரா மாறணும்னு தீர்மானிக்குது. ஒரு மனிதனோ அல்லது உயிரினமோ, அது எந்த சூழலில் வளர்கிறது என்பதுதான் அதன் நடத்தை மற்றும் இயல்பை தீர்மானிக்கிறது. அதனால நல்ல சூழலை தேர்வு பண்ணுங்க, நல்ல மனிதர்களை சுற்றுல வச்சுக்கோங்க. இந்த கதை உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, உங்க ஃப்ரெண்ட்ஸ் கிட்ட ஷேர் பண்ணுங்க. இன்னும் இது போல நல்ல கதைகள் கேட்க சப்ஸ்கிரைப் பண்ண மறக்காதீங்க. நான் ரதி, மீண்டும் ஒரு நல்ல கதையோட உங்களை சந்திக்கிறேன். பாய்.